வாங்க தெரிஞ்சுக்கலாம் இந்த சீரியல்ஸ் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆக்டர் சமீருக்கு பதிலா ஆக்டர் சபரி. ஸோ என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா பொன்னி சீரியல் இருக்கு இல்லையா, கரண்டா 2:30க்கு டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்கு விஜய் டிவில. இந்த சீரியல்ல ஃபர்ஸ்ட் ஹீரோ ரோல்ல வந்துட்டு ஆக்டர் சமீர் தான் வந்து கமிட் பண்ணியிருந்தாங்க. இவர் வந்து இதுக்கு முன்னாடி சில்லுன்னு ஒரு காதல் அப்படின்ற ஒரு சீரியல் வந்துட்டு கலர்ஸ்ல பண்ணியிருந்தாரு. அந்த சீரியல் முடிஞ்சதை தொடர்ந்து விஜய் டிவில ஒரு சீரியலுக்காக அவர் கமிட் பண்ணியிருக்காங்க, அதாவது பொன்னி சீரியலுக்காக. ஸோ இந்த பொன்னி சீரியல் கமிட் ஆனதுக்கு அப்புறமா சேனல் சைட்ல இருந்து யோசிச்சு இல்லைங்க நீங்க வந்து வேற ஒரு சீரியல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மோதலும் காதலும் சீரியல்ல ஹீரோவா அவர் வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டாங்களாம். அதுக்கப்புறம் தான் 2:30ல டெலிகாஸ்ட் ஆகிற இப்போ பொன்னி சீரியலுக்கு வந்து ஆக்டர் சபரி வந்து கமிட் பண்ணியிருக்காங்க. அதே போல இப்போ கரண்டா 10 o'clock டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்க நீ நான் காதல் சீரியலுக்கு ஃபர்ஸ்ட் ஆக்டர் சுவாமிநாதன் அவரை தான் வந்து ஹீரோவா கமிட் பண்ணதாகவும், அதுக்கப்புறம் அவர் விலகிட்டதால ஆக்டர் பிரேம் அவர்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. சுவாமிக்கு முன்னாடி இன்னும் 2 ஆக்டர்ஸ் கூட அவங்க பேசியிருந்தாங்க. பட் அவங்க 2 பேர் ரிஜெக்ட் பண்ண போய் அதுக்கப்புறம் சுவாமி போய் அதுக்கப்புறம் அவர் ரிஜெக்ட் பண்ண அதுக்கப்புறமா லாஸ்ட் மினிட்ல தான் வந்து பிரேம் வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வந்து அந்த சீரியல்ல போச்சு ஹீரோவுடைய அந்த ரிப்ளேஸ்மெண்ட்ஸ்னால. ஸோ அதனால தான் அந்த சீரியலுமே ரொம்ப லேட்டா வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ சக்சஸ்ஃபுல்லா 10 o'clock வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி